கண்டுபிடிப்பாளர்களா என்ன கவர்ந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பிரபாகரன், இன்னொன்னு என்னோட அங்கிள் மித்ரன். நான் கண்டுபிடிக்கிற மாதிரி அதிநவீன டோஸ்டரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆல்பா, எனக்கு பிரெட் டோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டோஸ்டர் வேணும், அவ்வளவுதான். பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு ஒரு டோஸ்டரா? நான் இங்க நாளைய சமுதாயத்துக்கு ஒரு அதிநவீன டெஸ்டர் பண்ணிட்டு ஆனா இருக்கேன். நான் காலையில டிஃபன் பண்றதுக்கு எனக்கு ஒரு டோஸ்டர் வேணும். முடிஞ்சா செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான். புரியுதா? இது எப்படி வேலை செய்யும்? அது தானே வேலை செய்யக்கூடியது. பிரெட்ட டோஸ்ட் பண்றதுக்காக நாம டோஸ்டருக்குள்ள பிரெட்ட வைப்போம். அது தானே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அப்புறம் தானே ஜாம் போட்டுக்கும். அப்புறம் பிளேட்டுக்கு வந்துரும். டோஸ்ட் ரெடி. வாவ், அற்புதம். சாப்பிட்டு பாரு ஷேமன். வாவ், சூப்பர். பிரெட் டோஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும். ஐயோ, என்ன நடக்குதுங்க? நான் ஒரே ஒரு பிரெட்ட வச்சிருக்கணும். இப்ப மிஷின் வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இங்க இருந்து ஓடிடலாம். ToonSouthIndia.com. ஒருவேளை ஜாம் போட்டதுனால தான் டோஸ்டர் வெடிச்சிருக்குமோ? பிரேசி, உன் தலையில என்ன? அது என்னது? இது ஏதோ தலைமுடி மாதிரி இருக்கு. இல்ல, இருக்கவே முடியாது. ஆனா அதேதான். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா அது இப்ப திரும்ப வந்திருக்கு. இது என் பழைய நண்பன் பாம்போடது. யார் இந்த பழைய நண்பன்? அவர் பேர் சொன்னது ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது ஒரு மறக்க முடியாத பயங்கரமான கதை. அத நீங்க கேட்டீங்கன்னா உங்களால நிம்மதியா ராத்திரி தூங்க முடியாது. வேண்டாம், கேட்காதீங்க. ஆனா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவன் ஒரு மேஜிக் பண்றவன், ஆனா ரொம்ப கெட்டவன். புறா, புறா, நீ எங்க இருக்க புறா? எங்க போய் தேடுவே? பொதுவா மேஜிக் பண்றவங்க அவங்க பொருட்களை தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா என்னுடைய நண்பன் தன் டோப்பாக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். ஐயோ செல்லோ, என்னை விட்டு ஓடாம. ஐயோ செல்லோ, அவனோட மேஜிக் ரொம்ப தமாஷா இருக்கும். ஏன்னா எல்லாமே அவன் தப்பு தப்பா தான் செய்வான். அவனோட மேஜிக்க பார்க்க கூட்டம் வராததுனால அவன் மேஜிக்கே வெறுத்து தன்னோட டாப்பாவை கழட்டி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் இந்த ஊரை விட்டு போக முடிவு பண்ணிட்டான். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு. எங்க போனாரு? இமயமலைக்கு. இமயமலைக்கா? அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லாரும் சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். அவன் ஒரு பேய சந்திச்சானா. என் நண்பனை பத்தி நான் கேள்விப்பட்ட கடைசி செய்தியே அதுதான். பயங்கரமா இருக்கு. ஆனா இத பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பெரியவங்க சொன்னாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனோட ஆவி இந்த டோப்பா முடிய கேட்டு வரும்னு. அது எப்போ? இந்த டோப்பாவை யாரு மறுபடியும் கண்டுபிடிச்சு எடுத்தாலும் அடுத்த பௌர்ணமிக்குள்ள அவன் வந்துடுவானா. அப்படின்னா நாளைக்கா? அங்கிள், அது என்ன சத்தம்? அங்கிள், அங்கிள், அல்பா அங்கிள், அங்கிள் எங்க போயிட்டீங்க? பேய கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா ட்ரேசி? நிச்சயமா இல்ல. அப்படின்னா அதை எதுக்காக கண்டுபிடிக்கணுங்கிற? இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் விஞ்ஞான பூர்வமா பொய்ன்னு நம்ம நிரூபிக்கணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சந்தர்ப்பம். இந்த கருவி ரொம்ப விசேஷமானது. மனிதனோ மிருகமோ இல்ல வேற ஏதாவது சக்தியோ வந்தா கண்டுபிடிச்சு காட்டிடும். நாம இதை செஞ்சுதான் ஆகணுமா? உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ToonSouthIndia.com. அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் மித்ரன் அங்கிளோட வீட்டுக்கு போனோம். அந்த டோப்பாவை எடுக்க யார் வந்தாலும் சரி, அது பேயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேயா இருக்க கூடாது. நாம இப்ப பொறுமையா காத்திருக்கணும். அச்சச்சோ, ஷேமன், ஷேமன், என்னாச்சு? அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. பேயா இருக்குமோ? என்னவா இருக்கும் தெரியல. இந்த கருவியை கூட அது ஆஃப் பண்ணிடுச்சு. வா, நாம போய் அதை கண்டுபிடிக்கலாம். போய் தாங்கணுமா? உனக்கு அது கேட்டதா? அது இங்க இல்ல. அப்படின்னா அந்த சத்தம் அங்கே இருந்து தான் வருது. வா ஷேமன், சீக்கிரம். நாம போய் தான் ஆகணுமா? அது என்ன? அந்த பக்கம். ஓ, எனக்கு பயமா இருக்கு ட்ரேசி. வா ஷேமன், அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம் வா ஷேமன். சிக்னல் காணாம போயிடுச்சே. எதுவா இருந்தாலும் இல்லனா யாரா இருந்தாலும் போயாச்சு. இப்ப என்ன பண்றது?
நாளைக்கு ராத்திரி நாம திரும்பி நாளைக்கு வரலாம். ராத்திரியுமா? ஆமா, நாளைக்கே தான். டோப்பாவை எடுக்க அது நிச்சயமா திரும்பி வரும். எனக்கு என்னமோ இது விஷ பரீட்சை மாதிரி தெரியுது. இது தேவையா? தேவையில்லதான், ஆனா நாம செய்யணும். எல்லாம் சயின்ஸ்க்காக ஷேமன். ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த சின்ன இடத்துல உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நாங்க சயின்ஸ்க்காக இத செய்யறோம். மித்ரன் அங்கிள், நீங்களும் எங்க கூட வாங்கல. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆள விடு, நான் போறேன். போக் பாங்கோட ஆவி நிச்சயமா வருங்கிறியா? டோப்பா நம்ம கையில இருக்க வரைக்கும் நிச்சயமா வருவாரு. இல்ல ஏதாவது நிச்சயமா வரும். ஐயோ, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஷேமன், அது வெறும் காத்துதான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஓ, இது கூட எனக்கு பயமா இருக்கு. அது ஒருவேளை கரண்ட் கம்மியா SouthIndia.com. வரும், இல்லனா பல்பு ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது சகஜம்தான், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இதோ நம்ம கிட்ட தான் டார்ச் இருக்கே, இந்த வெளிச்சம் போதும்ல. சத்தம் வருது அப்படின்னா பேய் வர போகுதுதானே அர்த்தம். இது ஒரு கருவி, யாரோ வராங்கன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் பயப்படாத. யாரோ யாரோ வராங்க. வராங்க. ஆமா. ஐயோ, லைட் அடி. சீக்கிரம் வா, அது போய் பிடிக்கலாம். அது வந்துடுச்சு பாத்தியா? நிச்சயமா சொல்றேன், அது பேய் கிடையாது. அப்படின்னா என்னது? அது நாம கண்டுபிடிச்சிடலாம். வா ஷேமன், சீக்கிரமா வா. ஓஹோ, மறுபடியும் சிக்னல் நின்னு போச்சு. பாடி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அது என்ன சத்தம்? இது என்னமோ எனக்கு வித்தியாசமா தெரியுது. ஏன்? முதல்ல ஆவி நினைச்சோம், இப்ப ஏதோ நரி மாதிரி இருக்கே. நரியா? அதாவது நரி மாதிரி ஏதோ ஒண்ணு. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சாகணும். ஹேய், சிக்னல் கிடைச்சிடுச்சு. அது மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து. ஐயோ, பேய் வந்தோன்னு என்ன விட்டுட்டியே கிரேசி. ஆன்ட்டி, நீங்களா? ரேசி, ஏன் இப்படி பயமுறுத்துற மாதிரி வர? இங்க என்ன பண்றீங்க? காலையில டோஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக இதை சரி பண்ணிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரியே சரி பண்ணணும்னு நினைச்சேன். அப்படின்னா நேத்து ராத்திரி வந்தது நீங்க தானா? உங்க அங்கிள் கிட்ட நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏன்னா அவரோட கண்டுபிடிப்புல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சுக்குவாரு. அப்போ நிஜமாவே உங்களுக்கு அவர் கண்டுபிடிப்பு மேல நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா இல்ல. தயவு செஞ்சு இத அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. போய் நிம்மதியா தூங்குங்க. அங்கிளுக்கு தெரியக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். நேத்து ராத்திரி வந்த பேய் ஆண்டியா இருந்தா இன்னைக்கு வந்தது யாரு? அந்த 2 காலு யாரோடது? ஷேமன், நாம இந்த ஆவிய கண்டுபிடிக்கிற வேலைய கை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். அது எதுவா நிஜமாவா? இருந்தாலும் சரி. விட்டுறலாங்கிற? ஆமா, ஏன்னா இப்ப நாம வலை விரிக்க போறோம். ஐயோ, விட நம்ம மாட்டேங்கிறாளே. கையில டோப்பா இருக்கு. இந்த வாட்டி அது கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டிக்கும். கிரேசி, இந்த வலை விரிக்கிற வேலை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிற? கவலையே படாது, நிச்சயமா இது வேலை செய்யும். எப்படி? அவரோட ஆவி கண்டிப்பா இந்த பெட்டிய பாக்கும். அது எடுக்கிறதுக்காக அந்த மரத்து மேல ஏறுவாரு. அப்படியே கிளைய புடிச்சிட்டு போய் அந்த பக்கமா இறங்குவாரு. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம லேசர் வேலை வச்சிருக்கோம். அவர் கண்டிப்பா மாட்டிப்பாரு. நாம ஒளிஞ்சுக்கிட்டு பாக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கணும்? ரொம்ப நேரம் தேவையில்லை ஷேமன், அது நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. மரியாதையா வெளில வா. என்னடா கண்ணா, ஏன் இப்படி கத்துற? இப்படியா மத்தவங்கள்ட்ட பிஹேவ் பண்றது? ஹலோ, குட் மார்னிங். நான் தான் மேஜிக் பாபு. இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு என்ன? என் பேரு ஜெசிகா. என்னோட பேரு அது ஷேமஸ். ஓ, நீங்க தான் எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுக்கறதா? எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா. 2 பேரும் வாங்க, SouthIndia.com. என் கூட வண்டியில உட்காந்து காபி சாப்பிட்டு போங்க. நாங்க அவரோட கேரவனுக்கு போனோம். அவரு இமயமலையில என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு விளக்கி சொன்னாரு. அவரு நிஜமாவே அந்த பயங்கரமான பேய பார்த்து பயந்து போனாரா? அது அவரை பயமுடுத்துச்சா? ஆனா அது கத்துனதுக்கு காரணம் அதோட கால்ல ஒரு முள்ளு குத்தி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. சரி, நீங்க ஏன் உடனே திரும்பி வரல? நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மேஜிக்க பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சேன். இவன் தான் என்னோட அசிஸ்டன்ட். ஆனா என்னோட டோப்பா இல்லாம மேஜிக் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்பதான் சரியா இருக்கு. எங்க போயிட்ட? முயல் குட்டி. ஓ, இங்க இருக்கியா? நீ திரும்பி வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிஜமாவே பெரிய ஆளு பாப். உண்மையா சொல்றோம், நீங்க ரொம்ப பிரபலமாக போறீங்க. அப்படியா சொல்றீங்க? ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்களே முன்னாடி நின்னு உங்க முதல் நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறோம்.
நானும் ஷேமனும் சரியாதான் சொல்லிருந்தோம். அவங்க நிஜமாவே பிரபலமாகிட்டாங்க. அவரோட மேஜிக்ல எந்த தப்புமே இல்ல. அவர் திரும்பி வந்தோம் நிறைய சொதப்பல்களை சொதப்பினாரு. ஆனா அதுவும் நல்லாவே இருந்தது. மக்களுக்கு அந்த மிருகத்தை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு மிருகம் மேஜிக் பண்றது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா சொல்லுவேன், அவங்க மேஜிக் நிகழ்ச்சியை பார்க்க வர மக்கள் எல்லாரும் மேஜிக்க பாக்குறாங்களோ இல்லையோ, நிச்சயமா அவங்களோட நடிப்பை பார்த்து சந்தோஷப்படுறாங்க.